பாசத்தினாலே இவர் பைத்தியமாவதுண்டு. காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு, காச்சடிச்சா சூரியன கைது செய்ய பாப்பாரு. மகமட்டும் மகமட்டும் உசிரா மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் இவருக்கு கொசரு. என்னதான் தன் மகளை கண்ணு செல்லம் புஜ்ஜி அப்படி இப்படின்னு தன்னோட அப்பா கொஞ்ச நாளும், கல்யாண வயது ஒரு பொண்ணு எட்டும் போது அவரோட கவலை ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னதான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு நம்மளை விட்டு பிரிறாங்க அப்படின்னும் போது அந்த பிரிவை தாங்கிக்க மனசு ஒத்துக்காது. அப்படிப்பட்ட பிரிவு தான் இந்த அப்பாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? இந்த வீடியோவை லக்ஷராயனா அண்ட் சசி ஸ்டூபிட் அப்படிங்கிற இந்த ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க அவங்க போடும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா, எஸ் ஐ கேம் டு another phase of my life but my father will always be my first love ever அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஸ் ஆப்வியஸ்லி எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அப்பா தான் ரோல் மாடல் அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் தான் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் லவ். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்குமே இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பெரிய ஃபர்ஸ்டான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு லவ்வா இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட அப்பா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சு இவங்க ஒரு பக்கம் அழுதாலும் அங்க அவரு சின்ன குழந்தை மாதிரி ஐயோ தன் மகள் தன்னை விட்டு பிரிறாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதாரு. அதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஐயோ இப்படி அழுதுட்டு இருக்காரு, இவ்வளோ மிஸ் பண்றாரா தன்னோட குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுமே வந்து கட்டி பிடிச்சி தன்னோட அப்பா கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிட்டு அழற அந்த காட்சிகள். அண்ட் ஃபைனலி அப்படியே சிரிச்சுக்கிட்டு தன்னோட அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டே வந்து வெளியில கூட்டு போறாங்க. இப்படியே அந்த வீடியோவை அழகா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி கமெண்ட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி இருக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காம விஹென்ஸார் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா